அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி விளக்குவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுநரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம். சார். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், காலபுருஷ லக்னம் என்பது மேஷ லக்னம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது சிம்ம லக்னம் தான் அப்படின்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியும்னா அது எப்படி சார்? இந்த 120 வருஷம் எப்படி பிரிச்சாங்கங்கிற விஷயத்த இன்னும் யாருமே சொல்லல. அத யாரும் கண்டுபிடிக்கவும் இல்ல. மயனோட நூல்ல எடுத்து நான் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் தெரிஞ்சனால, இந்த 120 வருஷம் பிரிச்சது எப்படிங்கிறது மயன் தெரிஞ்சதுனால இப்ப எனக்கு தெரியும். இன்ன வரை யாராலயும் சொல்ல முடியல. இத நான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காணொளியில கண்டிப்பா நான் சொல்றேன். இப்ப இதுல சொல்லக்கூடிய கருத்து என்னன்னாங்க, உங்களோட அமைப்புக்கு நம்மளோட சித்திரை மாதம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நம்மளோட ஆசீவகமே சிம்மம். சிம்மம் மாரி இருந்த நம்மளோட ஆசீவக கோட்பாட அடிச்சு உடைச்சு செம்மறி ஆடா ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம செம்மறி ஆட்டு இல்ல, நம்ம சிங்கம் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். இப்ப வான்வெளியில பார்த்தோம்னா, இப்ப கிரகங்கள் இப்படிதான் சஞ்சாரம் செய்யும். முதல்ல வந்து சூரியனோட கோள், 2வது புதனோட கோள், 3வது சுக்கிரன், 4வது பூமி இருப்பார். நம்ம பூமியில இருந்து ஏனைய கிரகங்கள பார்க்கறதுனால தான் பூமிய எடுத்தாங்க. அதனால தான் அந்த கிழமையில கூட அவங்க அந்த பூமிய எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய், செவ்வாய், அடுத்து வந்து குரு, அடுத்து வந்து சனி. இப்ப இந்த காலபுருஷ லக்கணம் உங்களுக்கு சிம்மங்கும்போது, இவர் தான் சூரியன்ங்க. இவர் தான் லக்கணம், இவர் தான் ஆத்மா, இவர் தான் உயிருக்கு காரகன். அதனால தான் இவருக்கு ஆத்மா காரகன்னே வச்சாங்க. உதாரணம் இவர் தான் உயிர் காரகன். இது லக்கணம் தான் தல எல்லா வகையிலயுமே. இப்ப பாருங்க, அறிவியல ஒரு ஆராய்ச்சியில தான் இருக்கு. அதாவது இந்த உயிர் எங்க இருக்கு அப்படின்ட்டு. முதல்ல ஹார்ட்ல இருக்குன்னாங்க, இதயத்துல. அப்புறம் தலையில இருக்குன்னாங்க. அப்புறம் பார்த்தோம்னா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரத்தத்துல உள்ள செல்லுல இருக்குங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல போனோம்னா, பல்லுல இருக்குன்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து அப்புறம் எப்படி பாட்டியெல்லாம் உயிர் வாழ்ந்த பல் இல்லாமன்னா, அப்புறம் திருப்பி கூட்டம் கூடி திருப்பி மாத்துவாங்க. ஆனா நம்ம ஆள்க தலையில தான் உயிர் இருக்குங்கிறத அவ்வளோ சூட்சமமா அந்த காலகட்டத்திலே அவ்வளோ அழகா சொல்லிட்டாங்க. இத திருமூலர் கூட அற்புதமா சொல்லியிருப்பாரு. இந்த உயிர் எங்க இருக்கு அப்படிங்கிறது. உச்சிக்குழிக்கு கீழ், உள்நாக்குக்கு மேல், புருவ மத்தியிலேருந்து ஒரு 7 இதழ்கள் தாண்டி அது ஒரு சூட்சமமான முறையில இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதையும் சொல்லியிருப்பாரு. ஒரு பசுமாட்டோட ரோமம் இருக்குல்ல, அத 1,00,000 பங்கா அத பண்ணா எப்படி இருக்கு? கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி. அப்படிதான் தன்னோட ஆத்மாவுல இருக்கு. அதனால தான் இங்க நம்ம பொட்டு வைக்கிறோம். அப்ப நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ பெரிய அறிவியல சொல்லியிருக்காங்க. செம்மறி ஆடுனா எங்கிட்டு சொல்ல முடியும்? செவ்வாய் கிடையாது. இதுதான். இந்த சூரியன். அதனால தான் அவருக்கு ஆத்மகாரகன்னு பேருங்க. இந்த 2வது இருக்கு பாருங்க, இது பேர் தான் வித்யாஸ்தானம். என்ன கல்வி, கல்விகள், வாக்கு வன்மை சம்பந்தமா எல்லாத்துக்குமே காரகர் இவர்தான். இந்த 2ஆம் இட படிப்புக்கு. அதனால தான் அவருக்கு வித்யாகாரகர்ன்னு பேரு. இவர் யாருங்க? இவர் போகக்காரகன்னு சொல்லுவாங்க. போகம்னா என்னங்க? அட்டபோகம் அப்படின்னு பேரு. அட்டபோகம்னா என்ன? நம்ம உடுத்துற ஆடை, நகை, அதே அமைப்புகள்ல பார்த்தோம்னா இசை, அதே அமைப்புகள் எடுத்தோம்னா பெண் போகம், இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க. இதுதான் அட்டபோகம். அதனால தான் அவர் போகத்தின் அதிபதின்னு சொல்றது. அது போகத்தின் அதிபதி சுக்கிரன். அடுத்து யாருங்க இவரு? செவ்வாய். இவர் யாருன்னா பூமிகாரகன்னு பேருங்க. பூமிகாரகன்னா நிலம், புலம் இதெல்லாம் 4ஆம் இடம் தான். ஓகேங்களா? அடுத்து எல்லாருக்கும் தெரியும். இதுதான் புத்திரஸ்தானம். புத்திர காரகன். இதற்கு காரகன் இவர்தான். ஓகேயா? அடுத்து பாருங்க சனி. சனி என்ன 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்குரியது என்ன? கடன், நோய், எதிரி, வழக்கு, வியாஜம் இதுக்கெல்லாம் இவர் தாங்க காரகன். இந்த சந்திரனுங்க, சந்திரன் சயனம்னாலும் சரி, வெளிநாட்டு பயணம்னாலும் சரி, இவர் தான் காரகம் வைக்கிறார். இப்போ உதாரணம் வந்து ஒரு மனிதன் நிம்மதியா தூங்கணும்னு வைங்களேன், அவனோட உடலும், மனமும் நிறைவா இருக்கணும். அப்பதான் தூக்கம் வரும். அதனால இரவுக்கு காரகன் சந்திரன் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த அமைப்பு ஓகேங்களா? இப்ப இதுக்கு அப்பாற்பட்டுங்க, இந்த வான்மண்டலத்துல இப்ப இந்த சனி இங்க வருவாரு, குரு இங்க வருவாரு, செவ்வாய் இங்க வருவாரு, சுக்கிரன் இங்க வருவாரு, புதன் இங்க வருவார். இப்ப அப்படியே நீங்க வந்தீங்கன்னா, இந்த உயிர் இங்க சனி இருக்காருன்னு வைங்களேன், இந்த சனி பகவான் இந்த உயிர பார்க்கறனால இவருக்கு காரகம் ஆயுள் காரகன்னு பேருமா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இங்க வந்து காலகட்டங்கள் யாரு? குரு இருப்பார். இந்த குரு தனஸ்தானத்த பார்க்கறனால இவருக்கு தனகாரகன்னு பேரு குருவுக்கு காலகட்டம். அடுத்து இங்க செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் இளைய சகோதரன் 3ஆம் இடத்த பார்க்கும்போது இவர் சகோதர காரகன்னு வந்துடுறாரு. ஓகேங்களா? அடுத்து இந்த சுக்கிர பகவான் சுகஸ்தானத்த பார்க்கறனால இவருக்கு சுககாரகம்னு வந்துருது. அடுத்து இருக்கக்கூடியவர் இங்க புதன். புதன் தன்னோட 5ஆம் இடத்த பார்க்கறனால மாமன் காரகன்னு பேர் வந்துருது. கிட்டத்தட்ட இவர் வந்து என்னன்னா, உயிர், இவர் உடல். இத 2யுமே ஆளக்கூடிய சனிதான். உயிர் இல்லன்னா உடல் இல்ல, உடல் இல்லன்னா உயிர் இல்ல. இந்த 2 அமைப்புகளையுமே இவங்க தான் காரகம் வைக்கிறாங்க. இதுதான் இதோட சூட்சமமான ஒரு அமைப்புகள். இதுக்குள்ள இன்னும் எக்கச்சக்கமான ராஜ விஷயங்கள் இருக்கு. சரிங்க, ஓகே.
இதெல்லாம் இப்ப நீங்க சொல்றீங்க. அந்த அம்மா, அப்பா எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த விஷயத்த நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, உதாரணங்க, நம்மளோட சூரிய சித்தாந்தத்தின் ஆணிவேர் என்ன தெரியுங்களா? முக்கோணவியல். முக்கோணவியல் தான். முக்கோணவியல்னா 5, 9. இது என்ன பண்ணாங்கன்னா அவங்க, இங்க என்ன வரலாறு நடந்துச்சுன்னு நம்ம ஜோர்கள்லாம் அந்த இலக்கியம் பக்கமே போறதில்ல. இவர ஏன் தேவகுருன்னு சொன்னாங்க? இவர ஏன் அசுரகுருன்னு சொன்னாங்க? இவரு இதுக்கு ஒரு கணக்கு. இது உள்ள போனோம்னா அன்னைக்கு முடிக்க முடியாது. இப்ப நம்ம அந்த 1, 5, 9 இந்த சூரிய சித்தாந்தத்தோட ஆணிவேர். எல்லா கிரகத்துக்குமே 5, 9 பார்வை எல்லாத்துக்குமே உண்டு. ஆனா அவங்க திட்டவட்டமா எல்லாத்தையும் தூக்கி அழிச்சிட்டு, இவருக்கு மட்டும் தான் 5, 9 பார்வை குடுத்தாங்க. இத வச்சு தான் ஓடுறாங்க. இது மாரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சைடு பார்வை இருக்கு. இப்ப அந்த அமைப்புல எடுக்கும்போது, இப்ப உதாரணமாக, இப்ப இந்த ஜாதகத்துல இவருக்கு சூரியன் இருக்கார். இவர் 5ஆம் பார்வையால இந்த இடத்த பார்க்கிறார். ஓகேயா? இப்ப 5ஆம் பார்வையால பார்க்கும்போது என்ன? 5 அடுத்து 9. அதான் இந்த 9. இந்த 9ஆம் இடத்த அவர் பார்க்கறனால தான் இவருக்கு சூரியனுக்கு அப்பா காரகம்னு பேரு. ஓகேங்களா? இப்ப அதே மாரி சந்திர பகவான் 1, 2, 3, 4, 5 இந்த இடத்த நான் பார்க்கறனால தான் இவருக்கு அம்மா காரகம்னு பேருங்க. இப்ப அதே மாரி 8ஆம் இடத்த பார்ப்பாரு. பொதுவாக சந்திரன் தான் ஒரு மனிதனுக்கு சந்திரன். இது ஒரு 2, 3 கிரகம் தான் ஆயுள நிர்ணயம் பண்றது. இப்ப இவர் வாங்கக்கூடிய அந்த தசாபலத்த வச்சு தான் ஒரு மனிதனுக்கு ஆயுளையே நிர்ணயம் பண்ண முடியும். அது ஒரு புறம். இப்ப என்னங்க நீங்க சூரிய பகவானுக்கு மட்டும் 9ஆம் இடங்கிறீங்க. சந்திரனுக்கு மட்டும் நீங்க 5ஆம் இடத்த 4ஆம் இடத்த சொல்றீங்களா? அப்படின்னம்னா, இதுதான் எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு புள்ள தான் நான். அதே மாரி இது எங்க அம்மா. எங்க அம்மாவோட புள்ள தான் நான். அதனால தான் ஆண்களுக்கு வந்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானமாவும், பெண்களுக்கு 9ஆம் இடம் புத்திரஸ்தானமாவும் இதுல அமையுது. ஓகேங்களா? இப்ப அதே அமைப்புகள்ல இப்ப ஒவ்வொன்னுக்கு இந்த புதன். புதன் என்ன இருக்காரு? பொதுவா இது பேர் என்னன்னாங்க, வந்து உங்களோட காலகட்டங்களுக்கு வந்து தர்ம திரிகோணம், கர்ம திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம்னு இதுல தான் வரும். இப்ப இந்த அமைப்புல அடுத்து வர்றது என்னன்னா, நேரா 5ஆம் பார்வையால இந்த இடத்த பார்க்குறாரு. இப்ப இந்த இடத்தோட தன்மை என்ன அப்படின்னம்னா, இவங்களோட அமைப்புகளுக்கு நம்மளுக்கு படிப்பால உத்தியோகமா அப்படிங்கிறத காட்டும். 9ஆம் விரல் படிப்பால அவங்களுக்கு தொழில் செய்வாங்களா? இப்படிங்கிறத இந்த புதன் தான் நிர்ணயம் பண்ணுவாரு. சார், கட்டங்கள் பத்தி நேயர்கள் நெறைய பேருக்கு தெரியாத பல அரிய விஷயங்கள நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்கீங்க. ரைட். நம்ம அடுத்த நிகழ்ச்சியில தொடர்ந்து இத பத்தி பேசலாம் கண்டிப்பா. சார். நன்றி ஆமாங்க. சார்.